வச்சிருக்காங்க பாரு அப்போ வயிற்றுல கொண்டு போய் என்னன்னு பாரு நல்லா வீட்டுக்கு போட்டுட்டு கொண்டு போ உனக்கு தேவையானது உனக்கு யூஸ்ஃபுல் அதுங்க அதை அதை அது ரெண்டு பாரு ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் இருக்குவான்னு கேரம் போர்டா இருக்கும் எக்ஸாம் பேரா இருக்கும் பிளேட்டா இருக்கலாம். நீ எல்லாம் சொல்லிடுறே கடையில் இருக்கிறது வாங்க. எக்ஸாம் போர்டு அது எப்படி எது ஒரு பாப்பல என்ன 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 தெரியுதுன்னு பார்க்கலாம். இது என்ன பண்ணுவானு பாரு. முதல்ல எல்லாம் செக் பண்ணு. இந்த கவர் உருவி தார இரு கவர் எடுத்து தார இது என்ன பண்ணணும்னு மட்டும் பாரு. அதான் லைட் எரியுது. சரி தானே மிக்கி மவுஸ்ல அடேங்க அப்பா இது மேலே ஏறி அந்த கோட் எடுத்துடணும்ல. நல்லா இருந்தாயிடுச்சா? என்னம்மா அது இந்த ஆட்டம் ஆடுது. ம் என்ன டேபிள்? ஸ்டடி டேபிளா? உட்கார பார்க்கலாம் எப்படி எழுதுவீங்க? சமணங்கால் போட்டு கோரு தெரியும் உங்களுக்கு. சமணங்கால் உட்கார முடியாது. கோரு புக்கெல்லாம் ரெடியாக இருக்கு படிக்க. அப்புறம் வேற கொஞ்சம் மேலே தூக்கி வைங்க. ஐயோ கையை பிடிச்சி எந்திரிக்கணும் ஒரு ஆள். சூப்பரான குட்டி. இது எவ்வளோங்க சார்? இதா 550 ரூபாய்னா நான் 350 ரூபாய்க்கு கொடுக்குறேடான்னு 50 தான் குறைச்சிட்டு வந்தேன். நான் 350 ரூபாய் அப்புறம் சரி அதுல எல்லாம் திங்ஸ் வச்சுக்கிறது 350 பரவாயில்ல. ஆனா இது இதே வந்து ஒரு யூடியூப்ல வேற ஒருத்தர் சொன்னா அப்படி 600 சொல்றாங்க எவ்வளவு ஒர்க் கொடுப்பாங்க தெரியாது அப்படின்னு அன்னைக்கு அப்ப நாங்க வந்து 300 வாங்கிருக்கோம். இனிமேல் இதுல உட்கார்ந்து எழுதிக்கலாம். 350 350ங்களா அது? ஹாய் கைஸ், இந்த ஸ்டடி டேபிள் மோஸ்ட்லி எல்லாருமே இப்போ ரோட் சைட்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த ஹிந்திக்காரவங்களாம் வந்து சேரு இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க இல்லைங்களா, அவங்க தான் வந்து இதையும் சேல்ஸ் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து 350 ரூபாய்க்கு மேட்ச் வந்து அங்கே கேரளாலே வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஆனால் இப்போ நாங்கள் ஒரு 1 மந்த் தான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. நீங்கள் வந்து வேணும் அப்படின்னா கூட வாங்கிக்கிங்க. ஓகேங்க, இன்றைக்கி வந்து என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் பாஸ்தா ரெசிபி தான் இன்றைக்கி வந்து செய்ய போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாங்களா. நான் வந்து மேக்ரோனியில் தான் செய்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எப்பவும் போலவே வந்து சுடுதண்ணி அடுப்பில் வச்சுட்டு அதுக்கு கொஞ்சம் உப்பு எண்ணெய் ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமேலு மேக்ரோனியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு செஞ்சிடலாம். ஆனால் சாப்பிட்றதுக்குமே வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். நாம் எப்போவுமே மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா இதவே போட்டு சாப்பிட்டதுக்கு இது வந்து ஒரு மைல்டான ஒரு காரத்தில் டேஸ்ட்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். இது வந்து நைட்டு டின்னருக்கு இல்லையா இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இல்லை மத்தியானம் லஞ்ச் பாக்ஸ்க்கு எதுக்கு வேணாலும் கொடுத்து விடலாம். டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ வந்து மேக்ரோனி போட்டாச்சு. அது வேகிறதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நான் வந்து பெரிய வெங்காயம் சின்னதாக இருந்துச்சு, அதனால் ஒரு 4-5 வெங்காயம் எடுத்திருக்கேன். பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு 2 வெங்காயம் எடுத்திங்கனாவே போதும். அதை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லை அப்படின்னா சாப்பரில் போட்டு நல்லா பொடுசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து சாப்பரில் தாங்க போட்டு எடுத்திருக்கேன். ஏன்னா இது இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நமக்கு கத்தியில் அரியறதுக்கே வந்து கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி நம்ம கத்தியில் அரிஞ்சோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒன்றை கட்ட மாதிரி வர மாட்டேங்குது. ஒன்று கொஞ்சம் பெருசாக அறிவோம், இல்லையா ஒன்று சின்னதாக அரிஞ்சிருவோம். அதனால் இந்த சாப்பர் வந்ததும் போதுங்க, நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா மேக்ரோனி வந்து வெந்துருச்சு. எப்பவும் போல் தண்ணி வடிச்சிட்டு மறுபடியும் வந்து பச்சை தண்ணியில் நல்லா கழுகி வச்சிடலாம். அப்போ தான் வந்து இந்த ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு உங்களுக்கு பட்டர் பிடிக்குன்னா பட்ரு, இல்லைன்னா நெய், இல்லைன்னா ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து பட்டர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா உருகுனதுக்கு அப்புறமேலே இதுக்கு நான் 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் இது மட்டும்தான் போட்டிருக்கேன்.
போட்டுட்டு நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இது கொஞ்சம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சும்மா கொஞ்சமாக போட்டால் போதுங்க. 1 ஸ்பூன் இல்லையா ஒரு 3/4 ஸ்பூன் போட்டிங்கன்னா கூட போதும். நான் வந்து ஸ்பூன் என்னோடது சின்னதாக இருக்கிறதுனால நான் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டிங்கனாவே போதும். ரொம்ப வந்து இதுக்கு இதெல்லாம் வந்து வேண்டியதில்லை. இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு வேண்டாம். கொஞ்சமாக போட்டு அதை நல்லா கலந்ததுக்கு அப்புறமேலு நாம் வந்து கழுகி வச்சுருக்கிற அந்த மேக்ரோனி பாஸ்தா வந்து போட்டுக்கலாம். இது வந்து மேக்ரோனிலையும் செய்யலாம், இல்லைன்னா பாஸ்தா இருக்குது இல்லைங்களா, அதில் வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மேக்ரோனி வந்து நம்ம கழுகி வச்சுருக்கிறதுனால பாருங்களேன் அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக இருக்குது. இது வந்து வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு சிலர் வந்து ரப்பர் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து கையில் எடுத்து நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நல்லா இதாகணுங்க, சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து இது வெந்துருச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி சைஸுமே பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக ஆயிரும். பார்த்தா கவரில் இருக்கையில் குட்டி குட்டியாக இருக்கும், வெந்துருச்சுன்னா கொஞ்சம் பெருசாயிரும். இப்போ மேக்ரோனியும் போட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இது காரம் வந்து பெப்பர் மட்டும் போட்டாலும் போதும். இல்லை உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெங்காயம் வணங்கியிலே வேணாலும் ஒரு 2 பச்சை மிளகாய் வேணால் போட்டுக்கங்க. இப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னா கொஞ்சமாக பெப்பர் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பரை போட்டுட்டு மறுபடியும் உப்பு, நம்ம வந்து மேக்ரோனி வேக வைக்கையில் போட்டோம், இருந்தாலும் கழுகுனப்போ போயிடும், அதனால் மறுபடியும் கொஞ்சமாக உப்பு போட்டேன். இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சும்மா 2 பச்சை மிளகாயை கீறி அப்படியே உள்ளே போட்டேங்க. ஏன்னா அது கொஞ்சம் ஃப்ளேவராகவும் இருக்கும், கொஞ்சமாக காரம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி தான் போட்டேன். ஏன்னா நிதிக்குட்டிக்கு மட்டும் அதை எடுத்துகிட்டு கொடுத்துர்லாம், நாங்களாம் வந்து அப்படியே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு தான் போட்டேன். இப்போ அது வந்து நல்லா பச்சை மிளகாயும் கீரி உள்ளே போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கலந்ததுக்கு அப்புறமேலே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நான் வந்து அது பாத்திரம் வந்து பிடிக்கல, அதனால் வந்து கொஞ்சம் எப்போவுமே இந்த மாதிரி பாஸ்தா, ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு இதெல்லாம் செய்கிறதுக்கு கொஞ்சம் பாத்திரம் அகலமாக இருந்துச்சுன்னா தாங்க நம்மளுக்கு வந்து கிளறதுக்கெலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் பேன் வந்து மாற்றிட்டேன். இப்போ இதுக்கு என்ன பண்ணுறீங்க, ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு 10-15 முந்திரி பருப்பை சுடுதண்ணியில் போட்டு வச்சுருங்க. அது வந்து நல்லா சாஃப்டாக ஊறிடும். அதுக்கப்புறம் அந்த தண்ணியவே போட்டு மிக்சியில் வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்குங்க. அதுவே பார்த்திங்கன்னா நல்லா க்ரீம் மாதிரி ஆயிடணும். அந்த மாதிரி அரைச்சி அதையும் வந்து இதோட ஒன்றா ஊற்றிக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதவே மிக்சி கழுகி கொஞ்சமாக தண்ணி அந்த ஜாரில் இருக்கிறத மட்டும் ஊற்றுங்க. இல்லை உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொல கொலன்னு வேணும் அப்படின்னா கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. ஒருத்தருக்கு வந்து ட்ரையாக வேணும் அப்படின்னா தண்ணி வந்து ஆட் பண்ணாமல் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ நம்ம முந்திரி ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கனாவே கொஞ்சம் நல்லா க்ரீமியாக கிடைக்கும். அதோட கூட வேணுன்னா விட்டுருங்க. அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் வந்து சேர்த்துருக்கேங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் முந்திரியோடவே போதும் அப்படின்னா விட்டுறலாம். இல்லைன்னா ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துனிங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ ஃப்ரெஷ் க்ரீமும் கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். நான் வந்து கொஞ்சம் லிக்விடாக வைக்கிற மாதிரி வச்சதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி தாங்க கலந்து விட்டேன். அப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட் கலரில் க்ரீமியாக அந்த வெங்காயம் இது எல்லாமே ஒன்றுமே தெரியாது நமக்கு, அந்தளவுக்கு எல்லாமே நல்லா வணங்கிடும். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ அந்த க்ரீமு, முந்திரி பேஸ்ட்டு இது எல்லாமே நல்லா கலந்துருச்சு. இப்போ வந்து ஃபைனலாக இதுக்கு கொஞ்சமாக வந்து கஸ்தூரி மேத்தி தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். மல்லித்தலை வேணாலும் நீங்கள் மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம். கஸ்தூரி மேத்தியை ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வேணுன்னா கொஞ்சமாக பட்டரை ஆட் பண்ணுங்கள். நான் வந்து பட்டரை வந்து ஆட் பண்ணலை, கஸ்தூரி மேத்தி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். இது வந்து ஒரு சூப்பரான டின்னருக்கு இல்லையா லஞ்சுக்கு இல்லையா ஸ்நாக்ஸுக்கு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. நான் வந்து நைட்டு டின்னருக்கு தான் ரெடி பண்ணியிருந்தேங்க, சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் திரும்பவும் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை பை.